கோவையில் நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை பெண் மிரட்டிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. அடிப்பீங்களா நீங்க கார? ஏங்க கார யாருங்க அடிச்சா? ஏங்க கார எடுத்துட்டு வெள்ளலூரை சேர்ந்த மணிகண்டன் தர்ஷனா தம்பதி மாதத்தவணை கட்டவில்லை என கூறி அவரது காரை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பறிமுதல் செய்ய சென்றதாக தெரிகிறது. அப்போது தர்ஷனா தனது நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் ஊழியர்களை மிரட்டியதாக எழுந்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்களை மிரட்டிய வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகத்துடன் நடந்து கொண்டதோடு தனது மனைவியை தாக்கியதாகவும் ஒருதலைபட்சமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மணிகண்டன் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விசிக தலைமை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவுடனான விசிகாவின் கூட்டணியை பாதிக்கும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவதாக தெரிவித்த திருமாவளவன் இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவும் விசிக தலைமை சார்பில் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அம்பேத்கரை தன்வயப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பலர் முனைப்பு காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்களும் அகவயப்படுத்திக் கொள்ளலாம், தன்வயப்படுத்திக் கொள்ளலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற முனைப்பு இன்று பல இடங்களிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துள்ள அமீர், பிறப்பால் ஒருவர் பணக்காரர் ஆகலாம், பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் என்றைக்குமே மக்களுக்கு நன்மை தராது என்றும் அமீர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பது பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கானது அல்ல என்றும் வழக்கமாக வழங்கும் மாநில பேரிடர் நிதி என்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது தொடர்பாக விருதுநகரில் விளக்கமளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் இந்த நிதி பெஞ்சல் புயல் பாதிப்புக்கானது அல்ல என்று கூறினார். நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 944.8 கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ள சேத இழப்பீடாக 134 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திருக்கோவலூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள், சேதமடைந்த தார் சாலைகள், பாலங்கள் மற்றும் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் உள்ளிட்டவற்றை மத்திய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அவர்கள் விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரசாந்த், முழுமையான புள்ளி விவரங்கள் வந்த பின் கூடுதல் நிதி கோரப்படும் என்றார். 134 கோடி கிட்ட நம்ம இப்போ இருக்கிற கணக்கு ஃபுல்லா நம்ம முழுமையாக இன்னும் கணக்கு எடுத்து முடிக்கல. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறைனா நிறைய சாலைகள் இருக்கு, 3000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர், 3000க்கு மேற்பட்ட ரோடுகளே இருக்கு. ஸோ இதெல்லாமே எடுத்து முழுமையாக கணக்கு எடுத்து முடிக்கல. இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர்.
மகாராஷ்டிராவில் மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாவிகாஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. அந்த கூட்டணியில் போட்டியிட்ட அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த மிலிந்த் நர்வேகர் பாபர் மசூதியை இடித்தவர்களை வாழ்த்தும் விதமாக நாளிதழில் விளம்பரம் வெளியிட்டார். இது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காரணத்தை முன்வைத்து மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் உள்ளவர்கள் பாபர் மசூதி இடிப்பு குறித்து இவ்வாறு பேசினால் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் என்று மகாராஷ்டிரா மாநில சமாஜ்வாதி கட்சி தலைவர் அபு அஸ்மி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மாநிலத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து சமாஜ்வாதி விலகுவது கவனிக்கத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் அதிவேகமாக சென்ற மினி சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காலனி அருகே அதிவேகம் காரணமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலையோர தடுப்பில் இடித்து முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது. காயமடைந்த ஓட்டுநர் சக்திவேல் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்தியாவில் பிறப்பால் யாருக்கும் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கணக்கை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்ற விஜயின் பேச்சுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். இருமாப்புடன் 200 தொகுதியில் வெல்வோம், மக்களை மைனஸ் ஆக்குவார்கள் என்று சொல்லியிருக்காரு. எல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. கூட்டணிகள்லாம் அமையட்டும். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால இப்பவே இந்த இவருடைய சொல்ற மேடையில சொல்ற பிரகடனங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. பிறப்பில் முதல்வராக கருத்தியல் முதல்வராக வேண்டும் அப்படின்னு பிறப்பில் யாருமே முதல்வர் ஆவது கிடையாது. இந்தியாவில் யாருக்குமே எந்த அரசாங்க பதவியும் பிறப்பின் மூலமாக வருவது கிடையாது. இந்தியாவில் யாராக இருந்தாலும் தேர்தலை சந்தித்து அதுல பெரும்பான்மை பெற்றுதான் பதவிக்கு வர முடியுமே தவிர பிறப்பால் யாரும் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 2024 மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னராட்சி என்பது இந்தியாவில எல்லாம் ஒழித்து 1947 முன்னாடியே அதிலிருந்து ஒழிந்து விட்டது. பிரிவி பர்ஸ் 1971 ஒழித்து விட்டது. ரெண்டையும் காங்கிரஸ் கட்சி பண்ணிருச்சு. இந்தியாவில் இது வந்து சரித்திரம் புரியாதவர்கள் தான் சொல்லுவார்கள் இந்தியாவில மன்னராட்சி இருக்கு. எந்த விதத்திலும் இந்தியாவில் மன்னராட்சி கிடையாது. பிறப்பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயில் ட்ரஸ்டி கூட பிறப்பால முடியாது. இனிமே HRNC கோயில் அதுவும் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணும். பிறப்பால் எந்த பதவியும் யாருக்கும் இந்தியாவிலே பிறப்பால் கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழையால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழ்நாடு வந்துள்ளது. முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்ட சேதங்களை 7 பேர் கொண்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பம்பையாறு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டனர். மத்திய குழு ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் துறை முதன்மை செயலாளர் அமுதா, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உடனிருந்தனர். இந்நிலையில் வெள்ள பாதிப்பு ஆய்விற்கு பிறகு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்ட நிலையில் வெள்ளம் மற்றும் புயல் சேதம் குறித்து மத்திய குழுவினரிடம் எடுத்துரைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் நாளை ஆய்வு செய்ய இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்க இருப்பதாக ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய குழு நாளைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க. நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணிருக்கோம்? 614 கோடி எழுதி கொடுத்துருக்கோம். மத்திய அரசு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 நாள் இருப்பாங்க, திங்கட்கிழமை வரைக்கும். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சொத்து வரி உயர்வு மற்றும் GSTயை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் நாளை கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து வியாபாரிகள் சங்கங்கள் அறிவித்துள்ளது. வரி உயர்வு
புதிய வரி விதிப்புகள், மின்கட்டண உயர்வு, ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 50,000த்திற்கு மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளதாக வியாபாரிகள் சங்க பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 18ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு கடந்த வருடத்திலேயே 5000 ரேஷன் கார்டுகளை மாநகராட்சியிலே கலெக்டர் ஆபீஸில் ஒப்படைத்துவிட்டு வெளியூரிலிருந்து வந்த வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள்.